हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। அவுஸுபில்லாஹி மினஷ்ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணித்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று ஆகஸ்ட் 22ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி, GMT நேரம் மாலை 4:30 ஆகும். நேயர்களே, இது ராஹே ஹுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானில் இருந்து 2 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோட் இந்த தொடரின் முதலாவது எபிசோட் ஆகும். இந்த எபிசோடில் நாம் மார்க்கத்தின் தேவையும் அதன் நன்மைகளும் என்ற தலைப்பில் கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். நேயர்களே, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டூடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். நேயர்களே, இன்று ஸ்டுடியோவுக்கு வருகை தந்துள்ள கணித்திற்குரிய ஆலிம்களை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மதிப்பிற்குரிய மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாஹிப் அவர்கள், மதிப்பிற்குரிய மௌலானா அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப் அவர்கள், இவர்கள் இருவரும் இன்றைய நிகழ்ச்சியுடன் கலந்துரையாடலில் கலந்து கொள்வார்கள். நேயர்களே, மனிதன் எப்போதுமே அமைதி, நிம்மதி, உயரிய ஒழுக்க நெறிமுறைகள் மற்றும் தனது வாழ்வின் உண்மையான நோக்கத்தை தேடுபவனாக இருந்துள்ளான். அறிவியலும் பகுத்தறிவும் பௌதீக உலகில் நமக்கு வழிகாட்டினாலும் ஆன்மாவின் திருப்திக்கும் மனித வாழ்க்கையின் அடிப்படை கேள்விகளுக்குமான பதிலுக்கும் உண்மையான மார்க்கத்திடம் மட்டுமே பதில் உள்ளது. மார்க்கம் என்பது மனிதனின் வெறும் கற்பனையான தேவை அல்ல, மாறாக அது அவனது ஆன்மீக வாழ்விற்கும் உண்மையான படைப்பாளனை அறிவதற்குமான வழிமுறையாகும் என்பதை ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது நூல்களில் மறுக்க முடியாத சான்றுகளுடன் நிரூபித்துள்ளார்கள். நேயர்களே, என்னுடைய முதல் கேள்வியை மௌலானா முகமது ஹமீத் கோசர் சாஹிப் அவர்களிடம் கேட்கின்றேன். 1921ஆம் ஆண்டு மார்ச் 5 அன்று சில கல்லூரி மாணவர்கள் ஹஸ்ரத் முஸ்லிஹ் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்தனர். அந்த மாணவர்கள் உசூர் அவர்களிடம், மார்க்கத்தின் தேவை எதுவும் இல்லை, அதனால் எந்த நன்மையும் இல்லை, எனினும் மக்கள் வெளிப்படையான சில நன்மைகளை பெறுவதற்காக அதை ஏற்றுக்கொண்டால் அது தவறில்லை என்ற கேள்வியை முன்வைத்தனர். இதற்கு உசூர் அவர்கள் என்ன பதிலளித்தார்கள்? ஜஸாக்கமுல்லா. பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குர்ஆனுடைய கடைசி சூறாவான சூரத்துன் நாஸில் அல்லாஹ் இறுதி காலத்தில் சந்தேகங்கள் தூண்டப்படும். அதில் ஒன்று தற்காலத்தில் மார்க்கத்தினுடைய தேவை கிடையாது என்பதுமாகும். 1901ஆம் ஆண்டு ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கப்பட்டது. மல்ஃபூசாத்தில் இது இடம்பெற்றுள்ளது. உண்மையை தேடக்கூடிய ஒருவர் பல கேள்விகளை கேட்டார். அதில் நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது,
மார்க்கத்தினுடைய தேவை என்ன என்று கேட்டார். ஹஸ்ரத் மசீமோது அலை இஸ்லாம் அவர்கள் நீண்டதொரு சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். அதற்கு பிறகும் இந்த கேள்விகள் மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்டு வருகின்றன. ஹஸ்ரத் முஸ்லிமோது அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. சுருக்கமாக இதனுடைய பதிலை நான் கூறுவதற்கு முயற்சி செய்வேன். முதல் விஷயம் என்னவென்றால், கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் புதிய ஜெனரேஷன், ஐரோப்பிய தாக்கங்களிலிருந்து தத்துவத்திலிருந்து தாக்கத்திற்குள்ளானவர்கள். அவர்கள் இந்த கேள்வி கேட்கும்போது அவர்கள் புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் உங்களை ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நீங்கள் புரியாதவரை கேள்விகள் எழுந்து கொண்டே தான் இருக்கும். அல்லாஹ் திருக்குரானில் ஒரு குறிக்கோளை எடுத்து வைத்திருக்கின்றான். அதாவது, நாம் உங்களை எவ்வித நோக்கமின்றி படைத்திருக்கிறோம் என்று எண்ணுகிறீர்களா? நீங்கள் எம்மிடம் திரும்ப வரமாட்டீர்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்டுள்ளான். ஒவ்வொரு மனிதனும் குறிப்பிட்ட வயது வாழ்ந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அங்கு உலகில் என்ன செய்துள்ளாய் என்று கணக்கு வழக்கு கேட்கப்படும். அதேபோல் அல்லாஹ் கூறும்போது, ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நாம் ஜின்னையும் மனிதரையும் பெரிய 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 மக்களையும் சாதாரண மனிதர்களையும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கின்றோம். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கின்றான். ஏனென்றால் நீங்கள் சோதிக்கப்படும் போது செயல்களை பொறுத்தவரை எது நல்லது என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காக. யாபுதூன் என்ற ஒரு வசனத்தில் வந்தது நல்ல அமல்களுக்காக. இந்த இரண்டு குறிக்கோளை அடைவதற்காக ஒரு பாதை, வழியினுடைய தேவை, ஒரு வழிகாட்டியினுடைய தேவை உள்ளது. அதற்கு பெயர்தான் மார்க்கம் என்பதாகும். மதஹப் என்பது அரபி மொழி சொல்லாகும். அதாவது மனிதன் சென்று தனது குறிக்கோளை அடையக்கூடிய பாதை, அது மதஹப் என்று கூறப்படும். அரபியிலும் திருக்குரானுடைய கலைச்சொல்லிலும் தீன் என்று அழைக்கப்படுகின்றது. தீனை இஸ்லாம் என்று அழைக்கப்படுகின்றது, இஸ்லாமிய மார்க்கம் என்று. ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அன்னார் பதில் கொடுத்தார்கள். அன்னாருடைய சொற்களில் நான் கூறுகிறேன், மார்க்கம் என்பது என்ன? மார்க்கம் என்பது ஒவ்வொருவரும் தேர்ந்தெடுக்கிறார். எவர் இறைவனை நம்புவதில்லையோ அவரும் ஏதேனும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அதன் பெயர் தான் மார்க்கமாகும். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த வழி மேற்கொள்ளப்படுகிறதோ அது அதன்படி நடந்து நிலையான நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். மார்க்கங்கள் பல உள்ளன. இங்கே நாம் தில்லி செல்ல வேண்டுமென்றால் 100 வழிமுறைகள் அது உள்ளது. எந்த மார்க்கம் எந்த வழியாக செல்லலாம் என்று பார்ப்போம். அல்லாஹ்வை சென்றடைவதற்கு மறுமைக்கான ஒரு வழி இல்லையா? அதற்கென்று ஒரு தனி வழி இல்லையா என்ன? இரண்டாவது விஷயம் என்னவென்றால், மார்க்கம் இல்லை என்றால், வழி இல்லை என்றால், மார்க்கங்கள் உலகில் என்ன செய்தன என்று பார்க்க வேண்டும். மற்ற மார்க்கங்களை பற்றி இப்போது நான் கூறவில்லை, இஸ்லாத்தை பற்றி கூறுகிறேன். இஸ்லாத்தினுடைய தோற்றுனர் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய போது மனிதன் ஒரு மிருகத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய பிறகு முதலில் மனிதனை ஒழுக்கமுள்ள மனிதனாக மாற்றினார்கள். பிறகு இறைவனை வணங்கக்கூடிய மனிதனாக மாற்றினார்கள். இதை ஒரு சாதாரண மனிதனாலோ ஒரு அரசாங்கத்தினாலோ செய்ய முடியுமோ
இதற்கு ஒரு சில விசாரணைகளை கூறுகிறேன். உதாரணமாக, ஹஜ்ரத் மசீமோது அலை இஸ்லாம் அவர்கள் இந்த அனைத்து நிலைகளையும் அழகாக விளக்கியிருக்கிறார்கள். ஹுசூர் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் 5 நேரம் மது குடிப்பதை விட்டுவிட்டார்கள். மது குடிப்பதை விட்டுவிட வைப்பது சாதாரண விஷயம் கிடையாது. இது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம்தான். அவர்கள் மதுவை முற்றிலுமாக விட்டுவிட்டு அதற்கு பதிலாக இரவில் எழுந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் தஹஜ்ஜுத் தொழுது வந்தார்கள், தொழுகைகளை நிறைவேற்றி வந்தார்கள். இன்னொரு உதாரணம் வரலாற்றில் வருகிறது. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் மதீனாவில் இருந்தபோது அபூ தல்ஹா அன்சாரி அவர்கள் வீட்டில் நான் வழக்கம் போல் மக்களுக்கு மது ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது மது ஹராமாக்கப்பட்டுள்ளது என்று அறிவிப்பு கூறப்பட்டது. அப்பொழுது வீட்டுக்காரர் வெளியே சென்று என்னவென்று பாருங்கள் என்று கூறினார். ஒருவர் கூறினார், முதலில் குடித்து கொள்ளலாம், பிறகு அதை பார்த்து கொள்ளலாம் என்று கூறினார். அதாவது மது ஹராமாக்கப்பட்டது என்ற அறிவிப்பை கேட்டவுடன் அபூ தல்ஹா அவர்கள் எல்லா மதுக்குடங்களையும் உடைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். இன்று அரசாங்கங்கள் ட்ரக்ஸை ஒழிப்பதற்கு திட்டங்கள் வகுக்கின்றன, கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கின்றது. அவ்வாறு இருந்தும் அதை தடுப்பதில் வெற்றி பெறவில்லை. மார்க்கத்தினுடைய தேவையில்லை என்று எப்படி நாம் கூற முடியும்? மார்க்கம் இல்லை என்றால் இந்த தீமைகளை ஒழிக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்திய வியத்தகு மாற்றங்களை மற்ற மார்க்கங்களால் செய்ய முடியவில்லை. பெரும் பெரும் ஆலிம்களும் விஞ்ஞானிகளும் தோன்றியிருக்கிறார்கள். இப்னு ருஷ்த் போன்ற, இப்னு ஹஸம் போன்ற சான்றோர்கள், விஞ்ஞானிகள் இஸ்லாமிய மார்க்கத்தின் மடியில் தோன்றிய பல பெரும் பெரும் சான்றோர்களும் விஞ்ஞானிகளும் புதிய அறிவையும் ஞானங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஹஸரத் 2வது கலிஃபத்துல் மஸீ அவர்கள் இன்கிலாபி ஹக்கீக் என்ற நூலை எழுதியிருக்கிறார்கள். கொலம்பஸுடைய ஆசிரியர் மொஹியுddin இப்னு அரபி அவர்கள் கூறிய அனைத்து முன்னறிப்புகளையும் அறிந்திருந்தார். அதை கொலம்பஸு கற்றுக் கொடுத்தார். அதன் மூலம் அவர் புதிய நடைகளை கண்டுபிடித்தார். மார்க்கம் தேவையில்லை என்றால் முந்தைய காலங்களில் மார்க்கத்தின் மூலமாக கிடைத்த அனைத்து பயன்களும் கிடைக்க வேண்டாம் என்பதா? பாருங்கள், சில சமயம் உலகில் நன்மைக்கான ஒரு விஷயம், அத்துடன் தீமைகளும் சேர்ந்திருக்கும். அந்த நன்மையான விஷயத்துடன் உதாரணமாக மின்சாரம் உள்ளது. இதிலிருந்து இறைவனுடைய படைப்பினங்கள் எந்தளவு பயன்பெறுகின்றன என்று பாருங்கள். ஆனால் தினந்தோறும் செய்தித்தாள்கள் பார்க்கும்போது மின்சாரம் தாக்கி ஒருவர் இறந்து விட்டார், இன்னும் நபர் இறந்து விட்டார் என்று செய்தியும் வருகின்றது. இந்த செய்தியை பார்த்துவிட்டு மின்சாரமே வேண்டாம் என்று நினைத்தால் இது எந்த அளவு ஒரு மூடத்தனமான விஷயமாகும். மார்க்கத்தை தவறாக பயன்படுத்தினால் சில தவறான தீய விளைவுகளும் ஏற்படத்தான் செய்யும். அது பயன்படுத்திய மக்களால் ஏற்படுகிறதே அன்றி அந்த மார்க்கத்தின் காரணமாக கிடையாது. அனைத்து தீமைகளும் ஒழிக்க முடிந்ததென்றால் அது இஸ்லாமிய மார்க்கம்தான் அனைத்து தீமைகளையும் ஒழித்தது, மக்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தியது என்று தெரிந்து கொள்ளலாம். இன்றைய காலத்தில் பஞ்சாபில் மழை பெய்கிறது, வெள்ளம் ஓடுகிறது, நிலங்கள், விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்யக்கூடாது என்று இதனால் சொல்ல முடியுமா? மார்க்கத்தினுடைய தேவை இல்லை என்று கூறுவது மிகவும் மூடத்தனமான கேள்வியாகும். அவர்கள் மார்க்கத்தின் உண்மைத்தன்மையின் மீது சிந்திக்க வேண்டும். அவர்கள்
தீய விளைவுகளையும் பாதிப்புகளையும் மட்டுமே பார்க்கிறார்கள். அதனுடைய பயன்கள் என்ன என்பதை பார்ப்பதில்லை. உலகம் இதில் எந்தளவு பயன் பெற்றுள்ளது என்பதின் பக்கம் பார்க்க விரும்புவதில்லை. மார்க்கத்தினுடைய தேவையில்லை என்று கூறுவது மிகவும் தவறான விஷயமாகும். ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு உதாரணங்களை கூறி விளக்கியிருக்கிறார்கள். இந்த கேள்வி ஏன் பிறந்தது என்றால், மக்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கையே இல்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தால் நான் ஓதிய வசனங்களில் நான் எந்த நோக்கத்திற்காக அனுப்பியிருக்கின்றேனோ அதை நீங்கள் நிறைவேற்றாமல் வந்துவிட்டால் இங்கு நீங்கள் கணக்கு வழக்குக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்று கூறியிருக்கின்றான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுமையை கூறி எச்சரித்தார்கள். இந்த உலகம் 60-70 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் சென்று விடுவோம். ஆனால் முடிவடையாத ஒரு பயணம் இதற்கு பிறகுதான் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதற்கென்று ஆயத்தம் செய்யவில்லை. அங்கு செல்வதற்கு ஆயத்தம் செய்வதில்லையே. இங்கிருந்து கல்கத்தாவோ பம்பாய் செல்வதற்கு ஆயத்தம் செய்கிறார்கள், ரிசர்வேஷன் செய்கிறார்கள், அதற்கென்று எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். ஆனால் மறுமைக்கான ஆயத்தம் ஒன்றும் செய்வதில்லை. ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் இது தொடர்பாக உள்ளது. அன்னார் ஒரு முறை படித்திருந்தார்கள். ஒரு சஹாபி வந்து அன்னாருடைய முதுகில் பாயினுடைய அச்சு இருப்பதை கண்டார்கள். ஹுசூர், உங்களுக்கு ஒரு மென்மையான ஒரு மெத்தையை ஆயத்தம் செய்யட்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார் உதாரணம் கூறினார்கள், நான் இந்த உலகத்தில் ஒரு பயணியை போன்றவனாவேன். பயணம் செய்தவாறு ஒரு இடத்தில் நின்று தங்கி ஓய்வெடுத்துவிட்டு பயணம் செய்யக்கூடியவனை போன்றவனாவேன். நான் இங்கு எனக்கென்று பெரிய பெரிய மாளிகைகளையும் பெரிய பெரிய மெத்தைகளையும் என்னால் உருவாக்க முடியும் தான். அதனால் என்ன பயன்? உலகத்தினுடைய நிலையை புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் தனது மறுமை பயணத்தை நினைவு கூற வேண்டும். அதற்கென்று ஆயத்தம் மேற்கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியிருப்பது போன்று அந்த மனிதன் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், எந்த மார்க்கம் இந்த உலகிலும் நிம்மதி தரக்கூடியது, மறுமையிலும் நிம்மதி வழங்கக்கூடியது என்று பார்க்க வேண்டும். இவ்வுலகிலும் வெற்றி பெறுவான், மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்றும் பார்த்துவிட்டு அந்த மார்க்கத்தை மேற்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் இஸ்லாத்திற்காக, இஸ்லாம் உயிருள்ள மார்க்கமாக இருக்கின்றது, அதை மீண்டும் அதற்கு உயிரூட்டி இருக்கின்றான். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்தில் அனுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் வருகையாக அனுப்பி வைத்து உலகிற்கு என்ன புரிய வைத்துள்ளான் என்றால், உண்மையான மார்க்கம் ஏதேனும் உள்ளது என்றால் அது இதுதான். இங்கு வந்தால் இறை ஒளியை நீங்கள் பார்ப்பீர்கள். உலகின் இருளை விட்டு இறை ஒளி இங்கே தான் காண முடியும். நிம்மதி தரக்கூடிய வழியை நான் கூறிவிட்டேன். இங்கு வாருங்கள், இங்கு வந்து வாழுங்கள், இங்கு எனது நூல்களை வாசியுங்கள், கலிஃபத்துல் முஸ்லிம் குதுபாக்களை கேளுங்கள், உங்களுக்கு நிம்மதி அமைதி கிடைக்கும். இதுதான் இதற்கான பதிலாகும். மார்க்கத்தினுடைய தேவை இல்லை என்று கூறுவது பிறகு உலகத்தினுடைய தேவையே கிடையாது. இந்த மக்கள், இந்த ஆட்சியப்படி செய்யக்கூடியவர்கள் சிந்தித்திருக்கிறார்களா? இந்த ஆட்சி எப்படி ஃபேஷனாக செய்யப்படுகின்றது, இது எந்த உண்மைத்தன்மையும் கிடையாது. ஜஸாக்குமுல்லா. மௌலானா அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப் அவர்களிடம் என்னுடைய அடுத்த கேள்வியை கேட்கின்றேன். மார்க்கத்தின் தேவை எனும் கருத்தை பற்றி ஹஸ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது, இவ்வளவு பெரிய அகிலத்தை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் படைத்து இயக்குவதற்கு ஓர் உன்னத ஆற்றல் இருப்பது அவசியம் என்று கூறியுள்ளார்கள். இதை பற்றி விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அடிப்படையான விஷயம் என்னவென்றால், மார்க்கத்தின் தேவை பற்றி புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தை
படைத்த இறைவனை பற்றி அறிந்து கொள்வது அவசியமாகும். இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் இதற்கென்று ஒரு குறிக்கோளை வைத்திருக்கின்றான். அதற்கென்று சட்டத்திட்டங்களை அவன் வகுத்திருக்கின்றான். மார்க்கம் என்பது அல்லாஹ் தன்னால் அனுப்பப்பட்டவர் மூலமாக இந்த உலகத்தில் எடுத்து கூறும் சட்டத்திட்டங்கள் தான் மார்க்கத்தினுடைய அடிப்படை நோக்கங்களாகும். அல்லாஹ் தன் இருப்பின் ஆதாரத்தை பலவிதமாக எடுத்து கூறியிருக்கின்றான், வெளிப்படுத்துகின்றான், அறிவுபூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும். நீங்கள் கேட்ட கேள்வியில் ஹஸ்ரத் முஸ்லிமோது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய மேற்கோளை சுட்டிக்காட்டி நீங்கள் கேட்ட கேள்வியில் இது அறிவுபூர்வமாக இது தொடர்புடையதாகும். இது தொடர்பாக திருக்குர்ஆனை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அல்லாஹ் தான் படைத்த இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய இருப்புக்கான ஆதாரத்தை பல இடங்களில் கூறியிருக்கின்றான். ஆல் இம்ரானுடைய ஒரு பிரபலியமான ஒரு வசனம் உள்ளது. இன்னஃபி கல்கி சமாவாத்தி வல் அருதி வக்திலா ஃபில்லைலி வன்னஹாரி ல ஆயாத்தி லிவுலில் அல்பாபு. நிச்சயமாக வானம் பூமியின் படைப்பில் இரவு பகல் மாறி மாறி வருவதில் அறிவுடையோருக்கு அடையாளங்கள் உள்ளன. அறிவுடையோர் என்பது அறிவை கொண்ட மக்களுக்கு, அதாவது தன்னுடைய இருப்புக்கு அறிவுபூர்வமான சான்றை கொடுத்திருக்கின்றான். இந்த பிரபஞ்சம், இந்த வானம் பூமி, இதனுடைய அமைப்பு அறிவுடையோருக்கு இதை புரிந்து கொள்வதில் போதுமான சான்றுகள் உள்ளன. இந்த மகத்தான பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான். இது ஒரு சாதாரண சான்று கிடையாது, மிகப்பெரிய ஒரு சான்றாகும். மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்தை, உலகத்தை இந்த ஒரு படைத்தவன் இருக்க மாட்டானா என்று கூறுகின்றது. சூரா முல்குடைய வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான். மா தராஃபி கல்கிர் ரஹ்மானி மின் தஃபாவுத்தீன். ரஹ்மானாகிய இறைவன், அவனது படைப்பு, அதில் எந்த ஒரு குறையையும் நீங்கள் காண மாட்டீர். அதில் நீங்கள் குறையை சுட்டி காட்டும் அளவுக்கு அதில் எந்த ஒரு சட்ட திட்டத்தையோ எதையும் நீங்கள் காண முடியாது. தவறாக உங்களுக்கு எதுவும் தென்படாது. ஃபர்ஜியுல் பசர, நீங்கள் உங்கள் பார்வையை ஓட விடுங்கள். உங்கள் பார்வையில் ஏதாவது ஒரு குறை தென்படுகிறதா? ஃபர்ஜியுல் பசர கர்ரத்தைன், மீண்டும் உங்களது பார்வையை ஓடவிட்டு பாருங்கள். உங்களது பார்வை களைப்படைந்து உங்களிடமே திரும்பி வந்துவிடும். எந்த ஒரு குறைபாட்டையும் நீங்கள் அதில் படைப்பில் காண முடியாது. இதில் அல்லாஹ் மகத்துவமிக்க ஒரு வசனமாகும். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பு இறைவன் தனது இருப்பிற்கும் சான்றாக எடுத்து வைக்கின்றான். எவ்வளோ மகத்தான ஒரு அமைப்பு இந்த பிரபஞ்சம். தற்காலத்தில் அறிவியல் காலமாக புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான மில்லியன் கேலக்ஸி தெரிந்து கொள்கிறார்கள். அதாவது படைத்தது இறைவன் தான். அவற்றை பற்றி இப்பொழுது தான் தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் எந்த அளவு நீங்கள் உங்களது பார்வை, சயின்டிஸ்டுகளின் பார்வை எந்த அளவு விலகி எவ்வளோ தூரம் செல்கிறதோ அந்த அளவு இந்த உலகத்தினுடைய அமைப்பை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள், இறைவனுடைய படைப்பை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் இது எதன் பக்கம் சுட்டி காட்டுகிறான் என்றால், இந்த பரந்த அமைப்பு, இதில் எந்த ஒரு குறைபாடும் பலவீனமும் உங்களுக்கு தென்படாது. இதை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு சான்று கிடையாது. பல வசனங்கள் இருக்கின்றன. ஹஸரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பத்தில் கூறும்போது, இன்ன ஷம்ஸ வல் கமர் ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, சூரியனும் சந்திரனும்
அல்லாஹ்வின் அடையாளங்களில் 2 அடையாளங்களாகும். பல அடையாளங்கள் இருக்கின்றன. நீங்கள் அதை எண்ண ஆரம்பித்தால் கோடிக்கணக்கில் அதுவில் அதிகமாக உள்ளன. 2 அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக தமது தோழருக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். எதற்கான அடையாளம் என்றால், இதை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான அடையாளமாகும். இதற்கு அல்லாஹ் ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றான். நீங்கள் சூரியனை பாருங்கள். அந்த அமைப்பில் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள அமைப்பு, அதை பற்றி சிந்தித்தாலே நாம் இந்த உலகை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள ஆக வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிடுவோம். இது தாமாக உருவாகி இருக்க முடியாது என்று. இதே விஷயம்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மிக உறுதியாக, வலுவாக, மிக சான்றுடன் இந்த விஷயத்தை கூறியிருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு எதை பற்றி கூறுகிறது என்றால், இதை படைத்த ஒருவன் இருக்கிறான், இதை உருவாக்கி ஒருவன் இருக்கிறான். இந்த அமைப்பு நமக்கு எதன் பக்கம் கனமூட்டுகிறது என்றால், அல்லாஹ் இருக்கின்றான் என்று, இதை படைத்தவன் இருக்கிறான் என்று கூறுகிறது. கடந்த காலங்களிலும் இப்பொழுதும் ஒரு சிந்தனை மார்க்கம் மற்றும் சயின்ஸு 2 வகையான விஷயங்கள், இதற்குள் எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லை என்ற ஒரு சிந்தனை பரப்பப்படுகின்றது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் கூறும்போது, திருக்குரானிலும் சயின்ஸிலும் எந்த வேறுபாடும் கிடையாது. சயின்ஸ் எந்தளவு முன்னேறினாலும், எந்தளவு உயரத்தில் சென்றாலும், திருக்குரானுடைய அடிப்படைக்கு எதிராக சயின்ஸு கண்டறிகிறது என்றால் நிச்சயமாக அது தவறான விஷயமாகத்தான் இருக்க முடியும். அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தை சயின்ஸு கூறுகிறது என்றால் திருக்குரான் கண்டிப்பாக அது கூறப்பட்டிருக்கும். திருக்குரானுக்கு எதிராக உள்ளது என்றால் உண்மையான சயின்ஸ் கிடையாது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள் ஒரு அடிப்படை விஷயமாக எடுத்து கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் இது கூறும்போது கூறினார்கள், இதை ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த பிரபஞ்சம் அல்லாஹ்வுடைய செயலாகும். திருக்குரான் அல்லாஹ்வுடைய சொல்லாகும். அல்லாஹ்வுடைய சொல்லும் செயலும் மாறுபட்டதாக இருக்கவே முடியாது. உண்மையான சயின்ஸு, நிரூபிக்கப்பட்ட சயின்ஸு, அதாவது உண்மையான சயின்ஸ் ஏன் கூறுகிறேன் என்றால், சில சமயம் விஞ்ஞானிகள் சில தேரிகளை மக்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறார்கள், அது தவறாகி விடுகின்றது பிற்காலத்தில். அதை உண்மையான சயின்ஸ் என்று கூற முடியாது. அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையான சயின்ஸு என்பது திருக்குரானுக்கு ஏற்ப இருப்பது தான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சொல் குரானாகும். உண்மையான சயின்ஸ் என்பது நிரூபிக்கப்பட்ட பிரபஞ்சம் அல்லாஹ்வுடைய செயலாகும். முஸ்லிமோ ரிலியான கூறும்போது, மனிதன் அவன் ஒரு தண்ணீர் சொட்டு கிடையாது, அதாவது உருவாகி மறைந்து விடக்கூடியவன் கிடையாது. மனித படைப்பை பார்க்கும்போது இது அல்லாஹ் மனிதனை எந்தவித பயனும் இல்லாமல் படைக்கவில்லை என்று கூற முடியாது. இந்த மனிதனை படைத்ததற்கென்று ஒரு நோக்கம் இருக்கின்றது. மிக சாதாரண உதாரணத்துக்குரிய விளக்கினார்கள். ஒரு செங்கல் ஒரு இடத்தில் கிடைப்பதை நாம் கண்டால் கீழே விழுந்திருக்கலாம், ஒரு காற்றெடுத்து விழுந்திருக்கலாம் என்று கூறலாம். ஆனால் ஒரு 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 வீட்டை பார்க்கும்போது தானாகவே காற்றடித்து அந்த வீடு உருவாகி இருக்கிறது என்று நாம் கூற முடியுமா? கூற முடியாது. ஒரு மைத்துளி கீழே விழுவதால் ஒரு கண்ணை போன்ற ஒரு பேப்பரில் கண்ணை போன்ற ஒரு கண்ணை போன்ற ஒரு உறுப்பு உருவாகலாம். ஆனால் தானாகவே மை விழுந்து கண், காது, மூக்கு போன்ற ஒரு முழு உருவம் உருவாக முடியுமா? அதாவது அதை கண்டிப்பாக அந்த படத்தை உருவாக்கியவர், வரைந்தவர் ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். தானாகவே மை சிந்தி உருவாகி இருக்க முடியாது. ஹஜ்ரத் முஸ்லிமோ ரிலியானுக்கு இதைத்தான் கூறினார்கள். இந்த பிரபஞ்சம் இது அல்லாஹ்வுடைய இருப்புக்கான ஒரு மிகப்பெரிய சான்றாகும். சயின்ஸ் இதைத்தான் நிரூபிக்கின்றது.
சில சமய விஞ்ஞானிகள் ஆணவமுள்ள தன்னிடமுள்ள அந்த கல்வியை குறித்து ஆணவம் கொண்டுள்ள விஞ்ஞானிகள் இறைவனுடைய தேவை கிடையாது, மார்க்கத்தினுடைய தேவை கிடையாது என்று கூறுகிறார்கள். அது உண்மையிலேயே அவர்களது ஆணவம்தான், அவர்கள் படித்த ஆணவம்தான். ஆனால் இந்த சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது இந்த உலகம் தாமாக உருவாகியிருக்க முடியாது, கண்டிப்பாக இறைவன் இதை படைத்தவர் இருக்கிறான் என்று தான் கூறுவார்கள். திருக்குர்ஆன் இதை பற்றி வருகிறது. அதாவது நாம் அவர்களது உள்ளத்திலும் வானத்திலும் அடையாளங்களை காட்டுகிறோம். அது அவர்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். அல்லாஹ்வுடைய இருப்பு உண்மையானது, அல்லாஹ்வுடைய சொல் வேதம் உண்மையானது, அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையானது என்று தெளிவாக புரிந்துவிடும். அதாவது பிரபஞ்சத்திலும் மனிதனுக்கு உள்ளேயும் அல்லாஹ் எண்ணற்ற எப்படிப்பட்ட அடையாளம் வைத்திருக்கிறான் என்றால் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அது அதாவது அறிவுடைய மக்களுக்கு ஆரம்பத்தில் கூறியது போன்று அறிவை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு இது தெளிவான சான்றாகும், அடையாளமாகும். இந்த பிரபஞ்சத்தை நமது உடலை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த அனைத்து விஷயமும் இந்த அனைத்து அடையாளத்தையும் முஸ்லிமோது அவர்கள் கூறும்போது இவை இறைவன் இருக்கிறான், படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்ற நிலைவரை தான் கொண்டு செல்கின்றது. இறைவன் கண்டிப்பாக இருக்கிறான் என்ற நிலையை கொண்டு செல்வதற்கு அடைவதற்கு அல்லாஹ் தான் அதை வழங்க முடியும். இல்ஹாம் மூலமாக அல்லாஹ் வழங்குகின்றான், துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதன் மூலமாக வழங்குகின்றான். அதன் விளைவாக அவன் மீது எப்படிப்பட்ட ஈமான் இறைவன் மீது ஏற்படுகிறது என்றால், ஒரு ஆணி ஒரு மரத்தில் இறங்கி பதிந்து விடுவது போன்று அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை நமது உள்ளத்தில் ஏற்பட்டு விடுகின்றது. சுருக்கம் என்னவென்றால், பிரபஞ்சம் நமக்கு எதன் பக்கம் கவனமூட்டுகிறது என்றால், இந்த பிரபஞ்சத்தை படைத்த உருவாக்கியவன் படைத்தவன் ஒரு கண்டிப்பாக இருக்க வேண்டும், அவன்தான் இறைவன், அவன்தான் விமானங்களை அனுப்பி வைக்கின்றான். அதன் மூலம் மக்கள் நேரான வழியை பின்பற்றி அவனை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக. ஜஸாக்கமுல்லா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் டெலிஃபோன் காலர் இணைந்திருக்கிறார். பங்களாதேஷில் இருந்து ஆரிஃப் ஜமான் சாஹிப் அவர்கள் டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். அவரது கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. ஆரிஃப் ஜமான் சாஹிப். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லா. எனது கேள்வி என்னவென்றால், உலகில் மார்க்கம் முதலாக எவ்வாறு தோன்றியது? திருக்குர்ஆனில் மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த இபாதத்து என்பது எதை குறிக்கிறது? அதை பற்றி விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. முகமது ஹமீத் கௌசர் சாஹிப்பிடம் இந்த கேள்விக்கான பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலகில் மார்க்கம் எவ்வாறு தோன்றியது? இது அவருடைய கேள்வியாகும். பாருங்கள், திருக்குர்ஆன் நமக்கு கூறுகின்ற உண்மைகள் பார்க்கும்போது, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக இந்த உலகில் அனுப்பி வைத்தான். அதை பற்றி திருக்குர்ஆனுடைய முதல் ஜுசுவில் உள்ளது. அங்கிருந்து மார்க்கம் தோன்றியது, ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் இந்த மார்க்கம் ஒன்றாகத்தான் இருந்தது. பிறகு பல மார்க்கங்களாக அது பிரிந்து கொண்டே சென்றது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், முதல் காலத்தில் இன்றைய காலத்தை போன்று, அதாவது விஞ்ஞானம் முன்னேறி இருக்கவில்லை. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல முடியாது. ஆகவே 1,24,000 நபிமார்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். இந்த நபிமார் எங்கெல்லாம் தோன்றினார்களோ, எத்தனை காலத்திற்காக சென்றார்களோ, அங்கு ஒரே ஒரு தூதி செய்தி தான் கூறினார்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுடைய உண்மையான அடியாக மாறுங்கள் என்று தான் கூறினார்கள். ஆனால் இறுதியில் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை தோற்று வைத்தான். அது உலகளாவிய நிரந்தர மார்க்கமாக உள்ளது. அவரது கேள்வி என்னவென்றால்,
அல்லாஹ் மனிதனை இறைவணக்கத்திற்காக அனுப்பி வைத்திருக்கிறான். இதை பற்றி நான் இப்பொழுது விளக்கமாக கூறிவிட்டேன். அல்லாஹ் பெரிய மனிதர்களையும் எளிய மனிதர்களையும், ஜின் என்பது பெரிய மனிதர்கள், பொதுமக்களுக்கு முன்னால் சாதாரணமாக வராத விஐபிகள், அதுபோன்று எளிய மனிதர்களையும் தன்னை வணங்குவதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அல்லாஹ்வை எவ்வாறு வணங்குவது என்றும் கேள்வி கேட்டார். 2 வகை இபாதத்துகள் உள்ளன. ஒன்று அல்லாஹ்வுடைய உரிமைகள், என்று படைப்பினங்களுடைய உரிமைகள். சில உரிமைகள் எவ்வாறு உள்ளன என்றால் அல்லாஹ்விடம் அதை செலுத்த வேண்டும். அல்லாஹ் கூறிய இறைவணக்கங்கள் அதை செய்ய வேண்டும். 2வது படைப்பினங்களுக்கான உரிமைகள். அல்லாஹ் படைப்பினங்கள் தொடர்பாக, அடியாளர்கள் தொடர்பாக உரிமைகளை கூறியிருக்கின்றான். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய இறைவணக்கம் என்று கூறப்படுகின்றது. இதுதான் இதனுடைய சுருக்கமான பதிலாகும். ஜிசாக்குமுல்லா. ஜசாக்குமுல்லா. மௌலானா முகமது ஹமீத் கொசவிடம் என்னுடைய அடுத்த கேள்வியை கேட்கிறேன். ஏனைய மார்க்கங்களை விட இஸ்லாத்தின் சிறப்பம்சம் என்ன? மற்ற மார்க்கங்களை விட இஸ்லாத்திற்குள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால், திருக்குரானில் அல்லாஹ் கூறுகின்றான், அல் யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வாத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. திருக்குரானை வாதிக்கின்றது, அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக படைத்திருக்கிறான். வேறு எந்த மார்க்கத்துடைய வாதமும் இது கிடையாது. வேறு எந்த மார்க்கத்திலும் இது இல்லை. அது முழுமையான நிறைவான மார்க்கம் என்று கூறவில்லை. மனிதனுக்கு எந்த போதனை, எந்த வழிகாட்டலுடைய தேவை இருக்கின்றதோ அந்த அனைத்தையும் அல்லாஹ் திருக்குரானில் கூறிவிட்டான். இது மிகப்பெரிய தனிச்சிறப்பாகும். திருக்குரான் இதை கூறியிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் முழுமையான பரிபூரண மார்க்கமாகும். இது முழு உலகத்திற்குள்ள மார்க்கமாகும். 2வது விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் கூறுகின்றான், இந்த மார்க்கம் ஏற்றுக்கொள்ள தகுந்த மார்க்கம் இது மட்டுமே. இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இஸ்லாமிய போதனைகள், அதற்கு இஸ்லாமிய போதனைகளுக்கேற்ப அமல் செய்து மனிதன் அல்லாஹ்வை வந்தடைய முடியும். இங்கு ஒரு விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பொறுத்தவரை எல்லா மனிதர்களும் முறை போன்று கிடையாது. அல் குல்கு அயால் இல்லா. இந்த படைப்பினங்கள் அல்லாஹ்வுடைய குடும்பமாகும். அல்லாஹ்வை பொறுத்தவரை மிகச்சிறந்தவர் அல்லாஹ்வுடைய குடும்பத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர் ஆவார். இந்து, முஸ்லீம், சிக் அல்லது இன்ன நபர், இஸ்லாம் என்பது அனைவரும் ஏற்றுக்கொள்ள தந்ததாகும். அது அவர்களுக்கு பயன் தரக்கூடியதாகும். இது 2வது தனிச்சிறப்பாகும். 3வது அல்லாஹ் கூறிய விஷயம் என்னவென்றால், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த வேதத்தை நாமே இறக்கினோம், வேறு யாரும் இறக்கவில்லை. நாமே இதனை பாதுகாப்போம். கியாமத்து வரையிலும் இதை நாம் பாதுகாப்போம். பாருங்கள், 1450 வருடங்கள் ஆகிவிட்டது திருக்குரான் இறங்கி. ஒரு அணு அளவும் கூட இதில் மாறுதல் ஏற்படவில்லை. வேறு இறைவனை தவிர வேறு யாராவது இதை இறக்கி இருந்தால், வேறு யாராவது இதை பாதுகாத்து இருந்தால் இது எப்பொழுதோ சிதறி போயிருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் உள்ளது. இதை அனைத்தையும் விட மேலாக சஹாபிகளிலிருந்து இன்று வரை மக்களுடைய உள்ளங்களில் அது பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. சிலர் கூறுகிறார், புகாரிகள் இது வருகிறது, முன்பு புகாரி இப்படி இருந்தது அப்படி இருந்தது கூறுகிறார்கள். மிகப்பெரிய வழிமுறை சஹாபிகளுடைய உள்ளங்களில் அது திருக்குரானுடைய அனைத்து சொற்களும் அது பதிவாகி இருந்தது. அது உலகின் மூலை முடுக்கெல்லாம் பரவியது.
அங்கு திருக்குரானை பரப்பினார்கள். இது மற்றொரு தனிச்சிறப்பாகும். திருக்குரான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கின்றது. அது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் திருக்குரான் உள்ளது. எப்பொழுதும் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் தான் இருக்கும். அடுத்த விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் கூறுகின்றான், இது உலகளாவிய மார்க்கமாகும். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒமா அரசல்னாக்க இல்லா ரஹமத்தில் இல்லாலுமே நாம் இதை முழு உலகத்திற்கு ரஹமத்தாக அருளாக அனுப்பி வைத்திருக்கின்றோம். இது ரஹமத்தில் ஆலமீன். இது இந்த உலகத்திற்கு மட்டும் கிடையாது, எத்தனை உலகங்கள் இருக்கின்றதோ அந்த அனைத்திற்கும் இது அருளாகும். இப்போ அல்லாஹ் கூறுகின்றான், குல் யா ஐயுஹன்னாசு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா. மக்களே, நாம் அனைவரிடத்தில் தூதராக அனுப்பப்பட்டுள்ளேன். ஒரு குறிப்பிட்ட பகுதிக்காக மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பனி இஸ்ராயிலோ பனி இஸ்மாயிலுக்கோ மட்டும் கிடையாது, அனைத்து மக்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். இது இஸ்லாமிய மார்க்கத்தின் தனிச்சிறப்பாக உள்ளது. முழு உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. இது ஒரு உலகளாவிய மார்க்கமாகும். இது உலகளாவிய மார்க்கம் என்பதற்கு இன்னொரு சான்று என்னவென்றால், இன்று உலகின் ஒவ்வொரு பகுதிக்கு, எந்த பகுதிக்கு சென்றாலும், சீனாவுக்கு சென்றுங்கள், எங்கு சென்றாலும் சரி, ஒரே குரான் தான் உள்ளது. அதை இவர்கள் ஓதுகிறார்கள். குறிப்பாக ரமலானில் அனைத்து எல்லா பள்ளிவாசலிலும் திருக்குரான், ஒரே குரான் தான் ஓதப்படுகின்றது. இதில் எந்தளவு மிகப்பெரிய ஒற்றுமை உள்ளது. இஸ்லாத்தினுடைய கடும் எதிரி ஒருவர் இருந்தார். இரண்டு விஷயங்கள் முஸ்லீம்களை ஒன்றிணைத்துள்ளது என்று கூறினார். ஒன்று திருக்குரான், இன்னொன்று காபா. முஸ்லீம் எங்கிருந்தாலும் காபாவின் பக்கம் முகந்திருப்பி தொழுகிறார். இந்த தனிச்சிறப்பு வேறு எந்த மார்க்கத்திற்கும் கிடைக்கவில்லை. இதன் காரணமாகத்தான் முஸ்லீம்களிடத்தில் இஸ்லாத்தில் வேறுபாடுகள் கருத்து வேறுபாடு காணப்பட்டாலும் அது அவர்கள் தனிப்பட்ட தவறான புரிதலின் காரணமாக இருக்கின்றது. அதை சீர்திருத்துவதற்காக அல்லாஹ் இந்த காலத்தில் நீதி நெறி தீர்ப்பவராக மிர்சா குலாம் அஹமது அலை இஸ்லாம் அவர்களை அனுப்பி வைத்தான். அனைத்து விஷயத்திற்கும் அவர்கள் தீர்வு கூறிவிட்டார்கள். இப்பொழுது முஸ்லீம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள விட்டாலும் சரியே. இன்னொரு விஷயம், இஸ்லாத்துடைய தனிச்சிறப்பு, இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்றால், இது ஒரு உயிருள்ள மார்க்கமாகும். இன்றும் நீங்கள் பாருங்கள், சையதுனா ஹசரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரண்டாம் தோற்றமான ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலி இஸ்லாம் அவர்களின் கலிஃபாக்களான ஹசரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தமது ஹுத்பாக்களில் கூறுகின்ற அறிவுரைகள் முழு உலகம் அதை கேட்கின்றது. இது போன்ற ஒரு ஒற்றுமை, மிகப்பெரிய ஒற்றுமையை எங்கும் காண முடியாது. ஒவ்வொரு மொழியை புரியக்கூடியவருக்கும் அந்தந்த மொழிகளில் அது சென்றடைகின்றது. அசல் ஹுத்பாயும் கேட்கிறார், அந்த மொழியிலும் கேட்கிறார். இந்த தனிச்சிறப்பு எங்கும் காண முடியாது. உம்மத்துல் வாஹிதா, ஒரே சமுதாயம் இதுதான். நேற்று ஹுத்பாவில் உஸூர் அவர்கள் கூறும்போது, எவ்வாறு நன்றியை செலுத்த வேண்டும் என்று ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலை இஸ்லாமுடைய மேற்கோள்களில் இருந்து ஹுசூர் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஒவ்வொரு விஷயம் உள்ளத்தில் எவ்வாறு இறங்குகிறது என்றால் அதற்கேற்ப நாம் அமல் செய்கின்றோம். இது இஸ்லாத்தின் தனிச்சிறப்புகளில் ஒன்றாகும். இதற்கென்று ஒரு இமாம் இருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார், இதற்கென்று ஒரு கலீஃபா இருக்கிறார். அவர் சமுதாயத்தை வழிகேட்டில் செல்ல விடுவதில்லை. இஹ்தின சிராத்தல் என்ற ஒரே வழியில் நடத்துகிறார். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருளை வழங்கியதற்காக ஹுசூர் அவர்கள் நேற்று குத்பாவில் கூறியது போன்று அதை விளக்கமாக புரிய வைத்தார்கள். நேயர்களே, உங்கள் சார்பாக பல கேள்விகள் டெக்ஸ்ட் மெசேஜாக கிடைத்துள்ளன. அதில் ஒரு கேள்வி இந்த நிகழ்ச்சியில் இணைக்கின்றோம். ஒடிசாவில் இருந்து சையத் ஜக்கி அஹமது சாஹிப் அவர்கள் கேள்வியை கேட்டுள்ளார். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தோற்றத்திற்கு முன்னர்
ஒரு ஏதேனும் முஸ்லீம் ஆலயம் சூரிய சந்திர கிரகணத்தை ஏற்றுக்கொண்டு தமது நூலில் இமாம் மஹ்தியுடைய ஆதாரம் இது அத்தாட்சி என்று கூறியிருக்கிறாரா? முஜிபுர் சாஹிபிடம் இதற்கான பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சூரிய சந்திர கிரகணங்களின் தாருல் குத்னில் இடம்பெற்றுள்ள இந்த பிரபலியமான ஹதீஸை இமாம் மஹ்திக்காக 2 அடையாளங்கள் இருக்கும். ரமலான் மாதத்தில் சந்திர கிரகண நாட்களில் சந்திரனுக்கும் சூரியன் கிரகணம் ஏற்படக்கூடிய நாட்களில் சூரியனுக்கும் கிரகணம் ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது நீண்ட ஹதீஸாகும். அஹ்மதிய ஜமாத்திற்கு முன்பும் இந்த ஹதீஸை யாராவது ஒப்புக்கொண்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்ற கேள்வி உள்ளது. பல ஆலிம்கள், எந்த அளவுக்கு என்றால் அநேக ஆலிம்கள் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இமாம் மஹ்தியுடைய அடையாளம் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். நியாமத்துல்லா வலி அவர்கள் மிக பிரபலியமான வலியுல்லா. அவர் தமது பாரசீக கவிதையில் வரக்கூடிய மஹ்தியை பற்றி பல விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். அதில் ஹதீஸின் ஒளியில் எடுத்து கூறியிருக்கிறார்கள். ஒரு காலம் வரும்போது சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படும், சூரியனுக்கும் கிரகணம் ஏற்படும். மஹ்தி தோன்றும் போது அவர் பெயர் அலிஃப் ஹே மீம் தாலாக இருக்கும் என்று பார்சி அந்த கவிதையில் அஹ்மது என்று கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மது அவர்களின் பெயரை சுட்டிக்காட்டி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த ஹதீஸை சுட்டி காட்டியது மட்டுமின்றி அவரது பெயரை முன்னறிவிப்பாக கூறியிருக்கிறார்கள். ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுவதற்கு முன்பு ஆலிம்கள் தமது நூல்களில் அதை முறையாக எடுத்து கூறி வந்தார்கள். ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஹ்தி என்று வாதித்த போது எதிர்ப்பாளர்கள் தமது எதிர்ப்பில் மக்களுக்கு முன்னால் இதை எடுத்து வைத்தார்கள். அதாவது இவர் மஹ்தி என்று வாதிக்கிறாரே, சூரிய சந்திர கிரகங்கள் எங்கே? ஹதீஸில் இது பற்றி கூறப்பட்டிருக்கின்றது, அது வெளிப்படவில்லையே, இவர் எவ்வாறு இமாம் மஹ்தி ஆக முடியும் என்று கேட்டார்கள். ஆனால் அந்த அடையாளம் வெளிப்பட்ட போது இது சரியில்லை அது சரியில்லை என்று பல சாக்கு போக்குகளை எடுத்து கூறினார்கள். ஆனால் அந்த அடையாளங்கள் தோன்றுவதற்கு முன்பு அதை எடுத்து கூறினார்கள். ஹஜ்ரத் மசீமூத் அவர்கள் எடுத்து கூறும்போது ஒருவருடைய கை இந்த அடையாளம் வெளிப்பட்ட போது 1994 ஆண்டு இந்த அடையாளம் வெளிப்பட்ட போது அவர் தமது கையால் தமது தொடையில் அடித்து கூறினார், அந்த மக்கள் இப்பொழுது வழி தவறி போய் விடுவார்கள், இந்த அடையாளம் வெளிப்பட்டு விட்டது என்று கூறினாராம். இதை கூறுவதற்கான காரணம் என்னவென்றால் ஆலிம்கள் இந்த ஹதீஸை நம்பினார்கள், இமாம் மஹ்தி வரும்போது அடையாளம் வெளிப்படும் என்று. அதற்கேற்ப அந்த அடையாளம் வெளிப்பட்டது. ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்காக அது வெளிப்பட்டது. ஜஸாக்குமுல்லா தாலா. அடுத்த கேள்வி மௌலானா அத்தாவுல் முஜீப் லோன் சாஹிப் அவர்களிடம் கேட்கின்றேன். உலகில் பெரும்பாலான துன்பங்கள், கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஆகியவை மார்க்கத்தின் காரணமாகவே ஏற்படுகின்றன என்று சிலர் ஆட்சேபனை தெரிவிக்கின்றனர். இதற்கு என்ன பதிலளிக்கலாம்? ஜஸாக்குமுல்லா. ஹஜ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் 2014 அன்று ஆற்றிய சொற்பொழிவில் இந்த ஆட்சேபனைக்கான பதிலை முழுமையாக எடுத்து கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் முதலில் இந்த ஆட்சேபனை எடுத்து வைத்தார்கள். மார்க்கத்தின் காரணமாக குழப்பம் ஏற்படுகிறது, சண்டை சச்சரவுகள், இரத்தம் சிந்து வைக்கப்படுகின்றது. இஸ்லாம் மற்றும் கிறிஸ்தவம் என்ற உலகில் இருபெரும் மார்க்கங்கள் உள்ளன. அவர்கள் நூல்களை படிக்கும்போது போர்களை பற்றிய குறிப்புகள் தான் உள்ளது. ஸ்டீவ் வெல்ஸ் என்ற அவருடைய பெயரை எடுத்து கூறி ஹுசூர் அவர்கள் தமது சொற்பொழிவில் பைபிள் ஆராயும் போது $24,76,000 மக்கள் மார்க்கத்தின் காரணமாக கொல்லப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார். மார்க்கத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள்
கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார். இது அந்த ஆட்சேபனையாகும். ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். இதற்கு இது முழுமையான ஒரு பதிலை யூகேவுடைய நிறைவுரையில் அதை முழுமையாக அந்த சொற்பொழிவை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அதில் உள்ள சில விஷயங்களை பற்றி நான் குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் கூறுகின்றேன் நேரத்தை கருத்தில் கொண்டு. ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகிறார்கள், மார்க்கம் போருக்கான கட்டளை இடுவது கிடையாது. மார்க்கத்தினுடைய அடிப்படை போதனை சமாதானம், சாந்தி, சமாதானம் என்பதாகும். உலகில் தோன்றியுள்ள எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி போரை தூண்டுவதற்காக தோன்றவில்லை. சயின்ஸ் ரீதியாக ஹுசூர் அவர்கள் கூறும்போது விஞ்ஞான காலத்தில் மார்க்கத்தினுடைய தேவை இல்லை, நாம் சண்டையை போரை விட வேண்டும் என்றால் சயின்ஸின் பக்கத்தால் வர வேண்டும், மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று மக்கள் கூறுகிறார்கள். சயின்ஸ் என்பது நல்ல விஷயம்தான். அதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. சயின்ஸை பற்றி பேசக்கூடியவர்கள் மார்க்கத்தை விட்டு மக்களை விளக்கக்கூடியவர்கள். இந்த சயின்ஸு கண்டுபிடித்த அழியக்கூடிய கண்டுபிடிப்புகள் மூலமாக ஆயிரக்கணக்கான அந்த கேஸ் மூலமாக ஆயிரக்கணக்கான வாயுக்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் மடிகிறார்களே. இதை பற்றி சிந்தித்து பார்த்தாலே இப்போது அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் 60-70 மில்லியன் கொல்லப்படுவார். ஒரு போரில் 60-70 மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் அப்பாவி பிள்ளைகள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள். நகரமே அழிந்து விட்டது ஒரே நொடியில். இது மார்க்க போரா என்ன? 25 மில்லியன் என்று ஆட்சேபனை செய்தவர் கூறினார் அவருடைய அனுமானப்படி. ஆனால் விஞ்ஞானத்தின் காரணமாக, அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பின் காரணமாக 60-70 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஹுசூர் அவர்கள் தமது சொற்பொழிவில் கூறும்போது விஷயம் என்னவென்றால், மார்க்கம் போர் சண்டை கற்பிப்பது கிடையாது. மார்க்கத்தின் அடிப்படையே சாந்தி சமாதானமாகும். இறைவன் கருணையாளன் ஆவான். தமது அருளாளன், கருணை காட்டக்கூடியவன். அதன் மூலமாக மக்களோடு பரிவுடன் நடந்து கொள்கின்றான், மக்களை நேசிக்கின்றான், பேருள் புரிகின்றான். ஆனால் அதே சமயத்தில் மக்களை எச்சரிக்கையூட்டம் செய்கின்றான். அந்த எச்சரிக்கை என்னவென்றால், எனது சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பயன் ஏற்படும், உலக பயன்களும் மறுமைக்கான பயனும் ஏற்படும். எனது சட்டத்திட்டத்தை முறித்தால் அதன் விளைவாக ஆபத்துகளும் வரும், கஷ்டங்களும் வரும், சோதனைகளும் வரும். ஹுசூர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எச்சரிக்கின்றான். எவ்வித எச்சரிக்கையும் இல்லாமல் அல்லாஹ் தண்டனை கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் கருணையாளன். ஆகவே முதலில் வார்னிங் கொடுக்கின்றான். நீங்கள் சரியாகி விடுங்கள், எனது சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டால் தப்பி விடுவீர்கள், இல்லை என்று அதற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்று கூறிவிடுவான். ஹுசூர்கள் கூறினார்கள், அதாவது நடந்த போர்களில் எந்த ஒரு வார்னிங்கும் கொடுக்கவில்லை. மில்லியன் கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டார்கள், நகரமே அழிந்து போனது. அதில் எந்த வார்னிங் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் அவ்வாறு கிடையாது. அல்லாஹ் கருணையாளன் ஆவான். முதலில் அவன் எச்சரிக்கை செய்கிறான், பிறகுதான் அவனுடைய எச்சரிக்கையிலிருந்து பயன்பெறவில்லை என்றால் அவன் அதற்கான தண்டனை வழங்குகின்றான். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உதாரணத்தை எடுத்து கூறினார்கள். ஹுசூர் அவர்கள், அன்னார் மூலமாகவும் அல்லாஹ் அன்பு நேசத்திற்கான போதனையை வழங்கினான். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய போதனை என்னவென்றால், நீங்கள் அன்பு நேசத்தோடு வாழுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களது ரட்சிப்புக்கான வழிகளை தேடுங்கள், அதற்கான வழிமுறைகளை தேடிக்கொள்ளுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால், அதற்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் பிறகு அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு மீது வரும் என்று கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் பிளேக் நோயை பற்றி கூறினார்கள். நீங்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதன் விளைவாக அல்லாஹ்வுடைய தண்டனை வரும். ஆக அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தது, நிலநடுக்கங்கள் வந்தது, பிளேக் நோய் வந்தது. அதன் விளைவாக
எவர்கள் ஹஜ்ரத் மசீமோது அல் இஸ்லாமுடைய விஷயத்தை ஒப்புக்கொண்டார்களோ உண்மையில் அது அல்லாஹ்வுடைய விஷயங்கள் தான். அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். எவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே அவர்கள் அழிந்து போனார்கள். பிறகு ஹுசூர் அவர்கள் அல்லாஹ் சார்பாக வரக்கூடியவர்கள். அவர்களும் உண்மையில் பொதுமக்களுடன் பரிவுடன் கருணையோடு நடந்து கொள்கிறார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் படிக்கும்போது ஹதீஸுகளில் வரலாற்று நூல்களில் படிக்கும்போது தாயிஃப் மக்கள் அன்னாரை காயப்படுத்திய போது அவர்களுக்காக அன்னார் துவா செய்தார்கள். அல்லாஹ் மஹதி கௌமி லா, அல்லாஹ்வே இந்த மக்களை நீ வழிகாட்டுவாயாக, இவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறார், உண்மை தெரியாமல் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். இதே பரிவுதான் இந்த காலத்தில் ஹஜ்ரத் மசீமோத் அல் இஸ்லாம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். பிளேக் நோயை பற்றி நான் குறிப்பிட்டேன். ஹுசூர் அவர்கள் இதை பற்றியும் கூறினார்கள். ஒரு அறிவிப்பை எடுத்து கூறினார்கள். பிளேக் நோயின் போது ஹஜ்ரத் மசீமோத் அல் இஸ்லாம் அவர்கள் எந்த அளவு மனமுருகி வேதனையுடன் உருக்கத்துடன் துவா செய்தார்கள் என்றால், ஹுசூர் அவர்கள் துவா செய்வதை நானே கண்டேன். ஹுசூர் அவர்கள் சைதாவில் அழுதழுது மன்றாடி துவா செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வே இந்த சமுதாயத்தை தண்டனையிலிருந்து காப்பாற்றுவாயாக, இவர்களுக்கு அறிவை கொடுப்பாயாக, இவர்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று துவா செய்தார்கள். இது அல்லாஹ் மற்றும் அவன் சார்பாக வரக்கூடிய மக்கள் ஆவார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது மக்கள் மீது நேசம் கொள்ளக்கூடியவர்கள். அவர்களது ரட்சிப்புக்கான அவர்கள் வேண்டுகிறார்கள். அல்லாஹ்வின் சார்பாக வரும்போது அல்லாஹ்வின் சார்பாக வரக்கூடிய மார்க்கம் போர் சண்டை எவ்வாறு மூட்டும்? ஹுசூர் ஐயதஹுல்லா தாலா பின் நஸ்ரில் அசீஸ் அவர்கள் ஹசரத் மசீமோது அல் இஸ்லாமுடைய மேற்கோள்களின் ஒளியில் மார்க்கத்தின் சாராம்சத்தை எடுத்து கூறினார்கள். இப்பொழுது அந்த ஒரு ஆயத்தின் அடிப்படையில் கூறப்பட்டது போன்று மார்க்கத்தின் சாராம்சம் 2 விஷயங்கள் தான். அல்லாஹ்வுக்கான உரிமைகள், படைப்பிடங்களுக்கு அடியார்களுக்கான உரிமைகள். இப்பொழுது அல்லாஹ்வுக்குரிய உரிமைகள் இப்பொழுது நாம் பேசக்கூடிய கருத்து கிடையாது. அடியார்களுடைய படைப்புகள் அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய உரிமைகளை பற்றி நாம் பேசி வருகின்றோம். மார்க்கத்தை பற்றி பேசுகிறோம். குழப்பங்களை ஏற்படுத்துவது, மக்களை அழிப்பது, அதற்கான மக்களை அழிப்பது ஒழிப்பதற்கான போதனை இருக்கும் என்றால் அடியார்களுடைய உரிமைகளை பற்றி பேச்சே வந்திருக்காது. அடியார்களுடைய உரிமைகளை எந்தளவு கூறியிருக்கிறான் என்றால் ஹுசூர் அவர்கள் அதை கூறினார்கள். மார்க்கத்தின் சுருக்கம் 2 விஷயங்கள் தான். அல்லாஹ்வுடைய உரிமைகள், அடியார்களுடைய உரிமைகளை செலுத்துகிறது. அடியார்களுடன் நல்ல முறையில் நேசத்தோடு பரிவுடன் நடந்து கொள்வது. உங்களது நல்லொழுக்கத்துடன் அடியார்களுடன் நடந்து கொள்வது. இஸ்லாத்தின் சுருக்கம் என்னவென்றால் இஸ்லாத்தின் பொருளே சாந்தி சமாதானம் என்பதாகும். இந்த ஒரு விஷயத்தை கூறி எனது பதிலை நிறைவு செய்வேன். இஸ்லாம் என்ன கற்றுத் தருகிறது என்றால், நீங்கள் சந்திக்கும் போது ஒருவர் மற்றவருக்கு சலாம் கூறுங்கள், சலாத் சாந்தி சமாதானத்திற்கு தூது செய்தியை தெரிவிங்கள் என்று கூறுகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒருவரை சந்தித்து விட்டு அவரை சலாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு சுவற்று உங்களது கண்ணை விட்டு மறைந்து இன்னும் ஒரு கல்லை தாண்டி சென்று விட்டார் என்றால், ஒரு சுவரை தாண்டி சென்று விட்டார் என்றால் அவர் மறுபடியும் சந்திக்கும் போது மறுபடியும் சலாம் கூறுங்கள் என்று கூறுகிறார்கள். இந்த அளவு சாந்தி சமாதானத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் போர் சண்டையை பற்றி கூறுமா? எனவே போருக்கு சண்டையுடைய இஸ்லாத்திற்கு எவ்வித சம்பந்தம் கிடையாது. தற்காலிகமாக தற்காப்புக்காக முஸ்லிம்கள் போரும் செய்ய வேண்டியது ஏற்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹ் அதற்கான அனுமதி வழங்கினான். ஆனால் அடிப்படை சாந்தி சமாதானம், பரிவு, அனுதாபம் ஆகியவை இஸ்லாத்தின் போதனையாகும். ஜஸாக்குமுல்லா தாலா. நேயர்களே, இத்துடன் இன்றைய எபிசோடு முடிவு பெறுகிறது. இந்நிகழ்ச்சியின் இறுதியில் ஹசரத் மசீமூத் அலை இஸ்லாம் அவர்களது ஒரு மேற்கோளை படித்து காட்டுகிறேன். ஹசரத் மசீமூத் அலை இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், உலகில் எந்தெந்த இறைத்தூதர்கள் வழியாக மார்க்கங்கள் பரவி பலம் பெற்று உலகின் ஒரு பகுதியை ஆட்கொண்டு நீண்ட ஆயுளை பெற்று ஒரு காலம் கடந்துவிட்டதோ அவற்றில் எந்த ஒரு மார்க்கமும் இப்போது அதன் மூலத்தின் அடிப்படையில் பொய் அல்ல. அந்த தூதர்களில் எந்த ஒரு தூதரும் பொய்யர் அல்ல என்று இறைவன் எனக்கு அறிவித்துள்ளான். ஏனெனில் இறைவன் மீது பொய் புனைந்து அவனிடமிருந்து வழிகாட்டுதல் வராமல் துணிச்சலாக தன் சார்பாக விஷயங்களை இயற்றும் ஒரு நபரின் மார்க்கத்தை இறைவன் ஒருபோதும் தலைத்தோங்க விடுவதில்லை என்பதே ஆரம்பம் முதல் இறைவனின் நடைமுறையாகும்.
இறைவன் சார்பாக தான் அனுப்பப்படவில்லை என்பதை நன்றாக அறிந்திருந்தும் தான் இறைவனிடம் இருந்து வந்துள்ளேன் என்று கூறும் துணிச்சல் மிக்க நபரை இறைவன் அளிக்கின்றான். அவரது அனைத்து காரியங்களும் நிலைகுலைக்கப்படுகின்றன. அவரது இயக்கம் முழுவதும் சிதறடிக்கப்படுகிறது. மேலும் அவரது பிந்தைய நிலை முந்தைய நிலையை விட மோசமாகிறது. ஏனெனில் அவர் இறைவன் மீது பொய் கூறினார், மேலும் துணிச்சலாக இறைவன் மீது இட்டுக்கட்டினார். எனவே உண்மையானவர்களுக்கு வழங்கப்படும் மகத்துவத்தை இறைவன் அவருக்கு வழங்குவதில்லை. மேலும் உண்மையான இறைத்தூதர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஏற்பையும் உறுதிப்பாட்டையும் அவன் அளிப்பதில்லை. ருஹானி கசாயின் தொகுதி 12 பக்கம் 256 257. நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. இன்ஷா அல்லா தாலா அடுத்த எபிசோடும் இதே தலைப்பு. बताया हमने, आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया